பூலோகம் புதுமை தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பூலோகம் போற்றும் புதுமை தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பூலோகம் போற்றும் புதுமை தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் உடனிருப்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. புலோகம் போற்றும் பூண்டி புதுமை தாயின் அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சி வழியாக இத்திருப்பலியை கண்டு கொண்டிருக்கின்ற சகோதரமே, உங்கள் அனைவரையும் இந்த தெய்வீக திருப்பலிக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். நம்மை தந்தையோடு இணைப்பதற்காக மகன் இயேசு கிறிஸ்து மனுவுரெடுத்து அவருடைய பிறப்பு விழாவை கொண்டாடி இருக்கின்றோம். இந்த அற்புதமான நேரத்திலே இறைவன் எல்லோருக்கும் உரியவர் என்பதையும் நாம் திருக்காட்சி விழாவின் வழியாக அறிந்திருக்கின்றோம். எல்லோருக்கும் உரிய கடவுள் எல்லாரையும் அன்பு செய்கின்றவர்களாக இருக்க அழைப்பு விடுக்கின்றார் என்ற உணர்வோடு இறைவன்தான் நம்மை முதலில் அன்பு செய்தார். அதே அன்பை இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார் என்ற நிலையிலே அயலாரை அன்பு செய்து வாழ வேண்டிய நல்ல மனதை இத்திருப்பலியிலே நாம் சிறப்பாக மன்றாடுவோம். அன்னையின் ஆலயத்தில் அவரது அரவணைப்பில் ஒன்று கூடியுள்ள நாம் மூவர் இறைவனை போற்றி புகழ்வோம். மனித குலத்தின் படைப்பு, மீட்பு, பராமரிப்பு, மிகுந்த அக்கறையும் பரிவும் கொண்ட ஆண்டவரே, மீட்பின் வரலாற்றில் தூய கன்னிமரியாவுக்கு சிறப்பிடம் கொடுத்தவரே, உம்மை போற்றி புகழ்கின்றோம். கானாவூர் திருமணத்தில் உமது அன்னை பரிந்து பேசியதால் திராட்சரசமாக்கி புதுமை செய்து புதுவாழ்வு தந்த இயேசுவை உம்மை பணிந்து ஆராதிக்கின்றோம். உலக மீட்பரையே கன்னிமரியாம் பெற்றெடுக்க அவரில் எழுந்து வந்த தூய ஆவியாரே, மூவரு இறைவா, எங்கள் மத்தியில் எழுந்தருளி அருள்வளம் பொழிந்து என்னாலும் காப்பவரே, உம் பாதம் பணிகின்றோம். பூண்டி தாயின் பக்தர்களே, நாம் அன்னையின் அன்பு பிள்ளைகள் என்ற உணர்வோடு ஒரே குடும்பமாய் நம் அன்னையை போற்றி புகழ்வோம். பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவே, பூண்டி திருத்தலத்தை கோயிலாக கொண்டவளே, உம்மை வாழ்த்துகிறோம். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு பெற்று தந்த இறைவனின் அன்னையே, உன்னதரின் திருப்பிழையே, எங்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசுகின்ற புனித மாதாவே, எட்டத்துக்கும் புகழ் பெறுகின்ற எங்கள் பூண்டி அன்னையே, மன்னக மாந்தர்களின் மகிமையே, உம் பாத மலரடியில் எங்களின் புகழ் அஞ்சலியையும் வணக்கத்தையும் மனமகிழ்ந்து செலுத்துகின்றோம். தந்தையாம் கடவுளுக்கு தன்னையே காணிக்கையாக்கிய நம் அன்னை மரியாவை போல நாமும் நம்மையே இறைவனுக்கு காணிக்கையாக்குவோம். எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உம்முன் பணிந்து வேண்டுகின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். தன் விருப்பத்தை சிறிதும் நாடாமல் விண்ணக தந்தையின் விருப்பத்தையே பெரிதென கொண்டு, இதோ உம் அடிமை, உம் வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று பணிந்த கன்னிமரியாவை போல எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். எங்கள் காணிக்கையை ஏற்று எங்களின் இதய ஆவல்களை நிறைவேற்றுவீராக. நன்றி பெருக்கோடு நம் அன்னை இறைவனை போற்றி பாடிய பாடலை நாமும் சேர்ந்து பாடி மகிழ்வோம். இன்னான்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது.
என் மீன் பரம் கடவுளை நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏத்தி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. தாழ்நிலை இருந்த தம்மடியவரை தயையுடன் கண்கள் நோக்கினார். தாழ்நிலை இருந்த தம்மடியவரை தயையுடன் கண்கள் நோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள் இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையாள் என்றிடுமே. இன்னான்மா இறைவனையே ஏத்தி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. ஈரனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். ஈரனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவர்தம் பெயரும் புனிதமாகும். அவர்தம் பெயரும் புனிதமாகும். அவரில் அஞ்சுவோர்க்கு இரக்கமாகும். இன்னான்மா இறைவனையே ஏத்தி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. நமக்காக என்றென்றும் பரிந்து பேசும் பூண்டி புதுமை மாதா வழியாக இறைவனை நோக்கி மன்றாடுவோமாக. என்று வாழும் தந்தையே, உமது அன்புக்குரிய கன்னி மரியாவை அமல உற்பவையாக கருணைக்கு தந்து இவ்வுலகில் சிறப்பான முறையில் மகிமைப்படுத்த திருவுளம் கொண்டவரே, உம்மை புகழ்ந்து ஆராதித்து நன்றி செலுத்துகின்றோம். மூவர் இறைவா, உமது திட்டப்படி எம் இந்திய நாட்டின் தமிழகத்தில் பூண்டி என்னும் சிற்றூரை எங்கள் அன்னையாம் கன்னிமரியாவின் வழியாக ஆசீர்வதித்து அருள் பொழிந்து ஏராளமான நன்மைகளை வாரி வழங்கி வருகிறீரே. உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம். எங்களுக்கு பூண்டி அன்னையை தாயாக வழங்கிய உமது கருணை நினைந்து உம்மை போற்றுகின்றோம். நாங்கள் எந்நாளும் உமக்கும் எங்கள் அன்னையாம் கன்னிமரியாவுக்கும் உகந்த மக்களாக வாழ அருள் புரியும். பூண்டி பேராலயத்தில் கோயில் கொண்டிருக்கும் தாய் மரியாவின் பரிந்துரையுடன் இறைவனிடம் உருக்கமுடனும் பக்தியுடனும் மன்றாடுவோம். பூண்டியில் எழுந்திருக்கும் புதுமை மாதாவை இயற்கை சக்திக்கும் மனித வல்லமைக்கும் மேலாக உலக மக்களின் சொல்ல முடியாத துன்பங்களை போக்கி நாங்கள் ஆசைக்கும் நன்மைகளை பெருமளவில் அளிக்கும் உமது அன்பும் அருளும் இப்பரந்த பாரத திருநாட்டில் மட்டுமே அன்றி உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் பரவியிருப்பது எண்ணி நன்றி பாடுகிறோம். இந்நேரத்தில் எங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்களை போக்கவும் நாங்கள் விரும்பும் நன்மைகளை அடையவும் உதவிக்காக எப்பக்கமும் ஓடி ஆடி களைத்து சோர்ந்து எவ்வித பயனுமின்றி இறுதியாக பூண்டி புதுமை மாதாவே, நீரே அடைக்கலம் என்று உம்மை தேடி உமது துணையை நாடி வந்திருக்கின்றோம். வல்லமையுள்ள மன்றாட்டால் உமது அன்பையும் அரவணைப்பையும் பாதுகாப்பையும் எமக்கு அளித்தருளும். எங்கள் ஆன்மாவிற்கும் உடலுக்கும் நல்வாழ்விற்கும் ஏற்பட்ட துன்பங்கள் முற்றிலும் அகலவும் எமக்கு தேவையான நன்மைகளை நாங்கள் அடையவும் மூவரு இறைவனின் விருப்பத்தின்படி எங்களுக்கு பெற்றுத்தாரும். எங்கள் குடும்பங்களை பாதுகாத்து ஆசீர்வதியும். என்னாலும் உம்மையை புகழ உம்மைக்குள் வாழ வரம் தாரும். இந்த தூய தெய்வீக திருப்பலியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையிலும் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் போக்கி நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் வழியாக எல்லா மக்களிலும் உமது நிலையான ஒளியை ஏற்றினரே. உமக்களின் உள்ளத்தில் மீட்பரின் ஒளி பெருகுவதால் அவரது முடிவில்லா ஆட்சிக்கு அவர்கள் வந்து சேர்வார்களாக. உமோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதரர் சகோதரிகளிடம் அன்பு செலுத்த வேண்டும். திருத்துதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 4 இறைவார்த்தைகள் 19 இயல் 5-4. அன்பார்ந்தவர்களே, கடவுளை முதலில் நம்மிடம் அன்பு செலுத்தியதால் நாமும் அன்பு செலுத்துகிறோம். கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். தம் கண் முன்னே சகோதரர் சகோதரியிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதரர் சகோதரிகளிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை. இயேசுதான் மெசியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். பெற்றவரிடம் அன்பு செலுத்துவோர் பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்துவர். நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் கட்டளைகளை கடைப்பிடிக்கும் போது கடவுளின் பிள்ளைகள் மீதும் அன்பு கொள்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைப்பிடிப்பதில்தான் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது. அவர் கட்டளைகள் நமக்கு சுவையாய் இருப்பதில்லை. ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்வது நம் நம்பிக்கையே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல்கள் 72 நாம் சொல்ல வேண்டிய பதிலுரை. எல்லோரும் சொல்வோம். ஆண்டவரே எல்லா இனத்தவரும், ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் உம் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி. ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர்கள் உம் உயிரை கொடுமை நின்றும் வன்முறை நின்றும் விடுவிப்பார். அவர்கள் இரத்தம் அவர் பார்வையில் விலை மதிப்பற்றது. அவருக்காக இடையராது வேண்டுதல் செய்யப்படுவதாக. அவர் மீது ஆசிகள் வழங்கப் பெறுமாறு நாள் முழுதும் மன்றாடப்படுவதாக. பல்லவி. ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள்.
அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. கதிரவன் உள்ள வரையில் அவர் பெயர் நிலைப்பதாக. அவர் மூலம் மனிதர் ஆசி பெற விளைவாராக. எல்லா நாட்டினரும் அவரை நற்பேறு பெற்றவர் என வாழ்த்துவாராக. பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிட்டு அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 4 இறைவாக்கியங்கள் 14 முதல் 22 முடிய. அக்காலத்தில் இயேசு தூய ஆவியின் வல்லமையுடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். எல்லாரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்திற்கு வந்தார். தமது வழக்கப்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையுற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலாரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லோரும் அவரை பாராட்டினர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சி வழியாக இத்திருப்பலியை கண்டு கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரமே, முதல் வாசகத்தில் அன்பை மையப்படுத்தி யோவான் தன்னுடைய கடிதத்தில் கூறுகின்றார். கண்ணால் பார்க்கின்ற மனிதரை அன்பு செய்யாமல் கடவுளை அன்பு செய்வது என்பது கடினம் என்பதை எடுத்துரைக்கின்றார். முடியாது என்பதையும் வலியுறுத்துகின்றார். இறைவன் அன்பாய் இருக்கின்றார் என்பதையும் ஆழமாக எடுத்துரைப்பதை நாம் பார்க்கலாம். ஒன்றும் இல்லாமலிருந்து நம் முதல் பெற்றோரை படைத்த கடவுள் படைத்த படைப்புக்கள் அனைத்தையும் அவனுக்கு கீழ்ப்படிய வைத்தார். அந்த மனிதனை எப்படி படைத்தார் என்று பார்க்கின்ற பொழுது தன்னுடைய சாயலாக படைத்தார் என்பதை தொடக்க நூல் புத்தகத்திலே நாம் வாசிக்கின்றோம். தன்னுடைய சாயல் என்கின்ற பொழுதும் தனக்கு சற்று கீழ் என்று பார்க்கலாம். அப்படியெனில் இறைவன்
நம்மை அதிகமாக அன்பு செய்கின்றவராக இருக்கின்றார். இறைவன் நம்மை அதிகமாக நேசித்தவராக இருக்கின்றார், நேசித்து கொண்டு இருக்கின்றார். ஆகவே படைத்த படைப்புகள் அனைத்தையும் ஆண்டு கொள்வதற்குரிய உரிமையையும் மனிதனுக்கு கொடுப்பதை நாம் பார்க்கலாம். ஆக மனிதனை அன்பு செய்கின்ற கடவுள் முதலில் அன்பு செய்தவராக இருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த மனிதன் கடவுளுடைய அந்த அன்புக்கு கீழ்ப்படியாமையால் உறவு பிரிகின்ற பொழுது கூட இறைவன் என்ன கொடுக்கின்றார்? உன்னை நான் மீட்டுக் கொள்வேன், உனக்கு நான் விடுதலை கொடுப்பேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுக்கின்றவராக இருக்கின்றார். வாக்குறுதி கொடுத்த கடவுள் அந்த இஸ்ராயல் மக்களை தொடர்ந்து பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி வருவதை நாம் பார்க்கலாம். சிறப்பாக முக்கியமாக கவனித்து பார்த்தோமானால் எப்படி வழிநடத்துகின்றார்? தலைவர்கள் வழியாக, இறைவாக்கினர்கள் வழியாக, நீதி தலைவர்கள் வழியாக, அரசர்கள் வழியாக என்று சொல்லி இறைவன் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்தினார் என்பதை பழைய ஏற்பாட்டு விவிலிய வரலாற்றிலே நாம் பார்க்கலாம். அதிலும் சிறப்பாக இந்த இஸ்ராயல் மக்கள் அவர்களை விட்டு இறைவனை விட்டு சற்று விலகி சென்றாலும் கூட தட்ட வேண்டிய நேரத்தில் தட்டி, கொட்ட வேண்டிய நேரத்தில் கொட்டி, தண்டிக்க வேண்டிய நேரத்தில் தண்டித்து மீண்டும் தன் பக்கம் இழுக்கின்ற இறைவனாகத்தான் நம்முடைய இறைவன் இருந்திருக்கின்றாரே ஒழிய கைவிட்டு விடுகின்ற ஒரு இறைவனாக இருப்பது இல்லை. காரணம், அவர் எப்பொழுதும் தான் கொடுத்த வாக்குறுதியை மாறாத இறைவனாக இருக்கின்றார். ஆகவே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற இறைவனாக இருப்பதனால்தான் தொடர்ந்து அவர்களை அன்பு செய்கின்றார். அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அப்படியே அவர்களை ஏற்றுக்கொண்டு அவ்வப்போது திருத்தி தன் பக்கம் இழுக்கின்ற, அரவணைத்து செல்லுகின்ற தந்தையாகத்தான் இருந்திருக்கின்றார் என்பதை பார்க்கலாம். ஆகவே தான் தூய பவுலுடையார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் 4வது பிரிவை நாம் வாசிக்கின்றோம். காலம் நெருங்கி வந்த பொழுதும் தன் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் இப்போ இந்த உலகிற்கு அனுப்பினார் என்று மிக அழகாக எடுத்து சொல்வார். இது நாம் எங்கே பார்க்கின்றோம்? உச்சமாக பார்த்தோமானால் யோவான் நற்செய்தியிலே 3வது பிரிவு 16வது வசனத்திலே பார்க்கிறோம். மிக அழகாக சொல்வார், கடவுள் இந்த உலகை அன்பு செய்த அடையாளம் தன்னுடைய ஒரே மகனையே அனுப்புகின்றார் என்பதை பார்க்கின்றார். ஆக நம்முடைய இறைவன் அன்பு செய்கின்ற இறைவனாக இருக்கின்றார். அதுவும் முதலில் அன்பு செய்த இறைவனாக இருந்தார் என்பதை பார்க்கலாம். அந்தந்த சகோதர சகோதரிகளே, அப்படி நம்மை நேசிக்கின்ற, நம்மை அன்பு செய்கின்ற அந்த இறைவன் எப்படி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் பழைய ஏற்பாட்டில் என்று கவனித்து பார்த்தோம்னால் இறைவாக்கினர் புத்தகத்தில் நாம் அதிகமாக தெரிந்து கொள்ளலாம். அதோடு திருப்பாடல் புத்தகத்திலும் தெரிந்து கொள்ளலாம். தன்னுடைய பேரன்பை காட்டுகின்ற இறைவனாக இருக்கின்றார். எசையா புத்தகத்திலே சொல்லுவார், தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லி எப்போதும் என்னுடைய அன்பு உனக்கு இருக்கும் என்பதை தெள்ள தெளிவாக எடுத்துரைப்பார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓசையா புத்தகத்தில் அழகாக சொல்வார், எப்படி நான் அவளை நயந்து அல்லது கவர்ந்து என் பாலைவனத்திற்கு இழுத்து செல்வேன், அவளோடு நெஞ்சுருக பேசுவேன் என்று சொல்வார். ரொம்ப அருமையான வார்த்தை. எப்படி நீ எப்படி தவறு புரிந்த நிலையில் இருந்தாலும், குற்றம் புரிகின்ற நிலையில் இருந்தாலும், என்னை விட்டு நீ விலகி சென்றாலும் எப்படியாவது நான் உன்னை என் பக்கம் இழுத்துக் கொள்வேன் என்று சொல்லி இழுத்து தன்னோடு அரவணைத்துக் கொள்ளுகின்ற இறைவனாக, அன்பு செய்கின்ற கடவுளாக இறைவன் இருப்பதை பார்க்கலாம். ஆகவே தான் சொல்லுவார், நான் உன்னோடு ஒரு